Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப புதுசான விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதாவது அட்வான்ஸ் பேட்டர்னான கட் அண்ட் ஸ்லாஷ் மெத்தடில் ஸ்லீவ்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் என் சேனலில் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணதில்லை. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஒருவேளை இந்த வீடியோ இங்கிலீஷில் வேணும் நினச்சிங்கன்னா என்னோடய சூ வித் மீ என்ற இங்கிலீஷ் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் ஒரு 3/4 ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதில் மேலேருந்து ஒரு 9 inches நம்ம மார்க் பண்ணுறோம். அதாவது கரெக்டாக உங்கள் எல்போ வரைக்கும் மார்க் பண்ணுறீங்க. அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு பலூன் ஷேப்பில் நல்லா ஒரு கைண்ட் ஆஃப் வெஸ்டர்னி கைண்ட் ஆஃப் ஸ்லீவ்ஸ் தான் இது. ஓகே, ஸோ நான் அதே மாதிரி இந்த பேட்டர்னை சென்டர் நாட்ச் கொடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போது ஒரு ஸ்கேல் வச்சு கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னே 3 பீஸாக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த 9 inch லைனில் கரெக்டாக கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த லைனை நான் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக அந்த 9 inch லைனில் நம்ம இந்த பேட்டர்னை பிரிக்கிறோம். எண்ட் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 inch நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு கரெக்டாக அது வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்டர்னை டவுன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்னை நம்பர்ஸ் போட்டுடலாம். பிகாஸ் இது மிஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க நம்ம நம்பர்ஸ் போட்டுற பேட்டர்னை ஒரு கீழே வேறு ஏதோ ஒரு கலர், ஒரு ஒயிட் பேஸோ இல்லை ஒரு சார்ட் பேப்பரோ கீழே ஒட்டி ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் அந்த சின்ன லேண்ட்ஸ் ஆஃப் பீஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 நம்பர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 1.5 inch கேப் இருக்க மாதிரி வைக்கிறீங்க. அதே மாதிரி அந்த 9 inch மேலேருந்து கொடுத்தோம் இல்லையா, கீழே இந்த ஸ்லாஷ் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 inch கேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி அலைன்மெண்ட். இப்போ எப்படி நான் அலைன் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி ஸ்லீவ் மேலேருந்து ஒரு 2.5 inchும் அதே மாதிரி ஒரு ஸ்லாஷ் பண்ணியிருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 வரைக்கும் நீங்கள் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எப்படி வருதோ அதே மாதிரி கட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டர்ன் பேப்பர் கீழே நான் ஒயிட் சார்ட் மாதிரி கொடுத்து இப்போ அதை நான் கட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே என்னோடய பேட்டர்னை கரெக்டாக ஃபோல்டட் எட்ஜுக்கு ஈவனாக வர மாதிரி வச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்லீவோட ரவுண்டு கீழே எவ்வளோ தூரம் முடியுதோ அதோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கொடுத்து அதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இதே ஷேப்பில் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம பேட்டர்னில் செஞ்சு முடித்தாச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் கீழே அந்த ஸ்லீவோட சுற்றளவு எடுத்துருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராஸ்டிங் கலரில் ஒரு 4 inch ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய தையல் மிஷினில் 5 வச்சு பெரிய தையல் போட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த த்ரெட்டை நம்ம இழுக்கிறோம். ஸோ பெரிய தையல் போடும்போது என்ன ஆகும்னா ஸ்டிச்சஸ் லூஸாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு கேதரிங் மாதிரியோ ஒரு ரஃபிள் மாதிரியோ உங்களுக்கு அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக இதை லைட்டாக அப்படி புல் பண்ணி நம்ம இந்த ரஃபிள்ஸை ஃபார்ம் பண்ண பிறகு இதுக்கு கீழே இதோட கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக்கை கொடுத்து இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை மேலே வச்சு தைச்சு ப்ரிட்டி சைடுக்கு டர்ன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இதை தைச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்லீவை சைடில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சைடை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி உங்களோட வேறோட வீடியோட மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.